அதைத்தான் பவுலடியார்கள் அழகாக சொல்லுகிறார்கள். ඒ නිසයි සුදු පවුල් තුමා ලස්සනට කියන්නේ. கண்ணாடியிலே முகமுகமாய் பார்க்கிறீர்கள். ඔබගේ මූණ ඔබගේ தேவ කැඩපතින් බලනවා. வசனத்தை அப்படி பார்ப்பீர்களாகில் දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබ එලෙස බලනවා அந்த නම් வசனத்தை நீங்கள் முகமுகமாய் பார்க்க முடியும். ඒ වචනයට මූණට මූණ බලන්න පුළුවන්. நேரடியாய் பார்க்க முடியும். කෙලින් බලන්න පුළුවන්. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். දෙවියන් වහන්සේගේ ශබ්දය தேவனுடைய අසන්න පුළුවන්. வார்த்தையை கேட்க முடியும். දෙවියන් වහන්සේගේ වචනය අසන්න පුළුවන්. அது அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர், ඒ නිසා හැම දෙයකටම මේක අයිති. எல்லாருக்கும் உரியவர். හැම එකටම අයිති. ஏழைக்கோ பணக்காரன் என்று இல்லை, දිලින්දාට පෝසතට කියලා නෙමෙයි. வசதி படைத்தவர்களோ வசதி இல்லாதவர்களுக்கு ஒன்று இல்லை. පාසුකමක් තිබෙන අයට නැති කෙනෙකුට කියලා නෙමෙයි. அதான் வேதம் சொல்லுகிறது. බයිබලයේ කියනවා. அவர் யாரா இருந்தாலும் ඔව් කවුරු වුණා. பக்தி இல்லாதவன் இருக்கிறார்கள், භක්ති ඇති අය ඉන්නවා. பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், භක්ති නැති අයත් ඇති අය பாவி இருக்கிறது, තිබෙනවා උන්ට. பரிசுத்தன் இருக்கிறான், සුද්ධකම තිබෙනවා. கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறார்கள், අකීකරු වුණා ඉන්නවා. படிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். කීකරු වෙන අය ඉන්නවා. எல்லாருக்கும் உரியவர்களை அவர்களை அவர் சீர்திருத்துகிறார். ඒ හැම හයවුන් වහන්සේ අරිගස්සනවා.